Dear students, today we learn about chapter 1 unit 1 reproduction in organism. Okay, what is reproduction? Production, that means it produce something, it either plant or animal. அதில் ஏதோ ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆக போகிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம், ப்ரொடக்ஷன், அதாவது உருவாகிறது, புதுசாக உருவாகிறது. அப்போது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது, ரிப்பீட்டட் மோடில் திரும்ப திரும்ப அந்த ப்ரொடியூஸு நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அது எதில் நடக்க போகுது, எஸ்பெஷலி நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆர்கானிசத்தில் நடக்க போகுது. ஸோ ஆர்கானிசம் மீன்ஸ் வாட், இட் இஸ் அ லிவிங் திங் ஆர் நான் லிவிங் திங்? இட் இஸ் அ லிவிங் திங். அது நம்மளுக்கே ஆல்ரெடி நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆர்கானிசத்தில் எப்படியெல்லாம் ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது, ரீப்ரொடக்ஷன் ஒரு ஆர்கானிசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம், சரி டிஃப்ரெண்ட் மோடில் எப்படியெல்லாம் இருக்க போகுது, அதுக்கப்புறம் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரியான வழியிலலாம் அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு ஆர்கானிசம், அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாபிக் உள்ளே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெசனை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசத்தோட லைஃப் சைக்கிள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும், அதோட பர்த் இருக்கும். ஒரு ஆர்கானிசம் ஃபஸ்ட்டு பிறக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடக்கும், க்ரோத் இருக்கும். சரியா? நம்ம பிறந்தலேருந்து அப்படியே இல்லை, நம்ம வளர்கிறோம் இல்லையா? ஸோ க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் பாடியில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தட் மீன்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன ஆகணும், மெச்சூரேஷன் நடக்கணும். மெச்சூரேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஆர்கானிசம் என்ன ஆகும், திருப்பி அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஸோ ரீப்ரொடியூஸ் பண்ணால் லாஸ்ட்டாக அதோடது டெத்தில் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட லைஃப் சைக்கிள். இது நம்மளுக்குமே பொருந்தும். தென் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சராக இருக்குது. ஃபண்டமெண்டலாக என்னது, ஒரு அடிப்படையான பண்பாக இருக்குது எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இது பயாலஜிக்கல் ப்ராசஸ். அது என்ன பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ப்ராசஸ்லேயே நம்ம இப்போ கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ அங்கே என்ன நடக்குது அந்த ப்ராசஸில், தட் மீன்ஸ் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அது கெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா அது கெமிக்கலால் ஏதோ சம்திங் அந்த இடத்துல ப்ராசஸ் ரியாக்ட் ஆகுது இல்லையா, வேறு ஒரு கெமிக்கலும் இன்னொரு கெமிக்கலும் போடும்போது அது ரியாக்ட் ஆகுது இல்லையா, அதை கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறோம். இப்போ பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா உயிர் உள்ளதாகவே, அதாவது ஒரு உயிரினத்துக்குள்ளே நடக்க போகிற ப்ராசஸை பயாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலயமா தான் என்ன ஆகுது, ஆர்கானிசம் அதோட யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஆர்கானிசம் என்ன பண்ணுது, ஒரு உயிரினம் அதோட யங் ஒன்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர். ஸோ இப்போ ஒரு உயிரினம் என்ன பண்ணுது, ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம் ஒரு யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து அந்த யங் ஒன்ஸ் என்னவாக மாறப்போகுது, அதுவும் திருப்பி வளர்ந்து, அதாவது க்ரோ ஆகி மெச்சூர் ஆகி மறுபடியும் அது என்ன பண்ண போகுது, ரீப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா மீனிங் கேட்டால் ஸோ இந்த நம்ம டெஃபினிஷனை தான் கொடுக்கணும். ஓகே? ஸோ ரீப்ரொடக்ஷனோட ரிசல்ட் என்னவாக இருக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால அதோட எண்டு ரிசல்ட் என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ், தட் மீன்ஸ் ஒரு உயிரினம் கண்டினியூவாக அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, டைனோசர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் டைனோசர் நவடேஸ் இல்லை இங்கே. அப்போது அது எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸில் வரும். எக்ஸ்டிங்க்ட்னா அழிஞ்சு போன உயிரினங்களில் அது மெயினாக வருது. ஸோ அப்போ அந்த உயிரினம் மொத்தமாக அழிஞ்சதுனால அது இல்லாமலே போயிடுச்சு. மேபி ஏதாவது ஒரு 2 தப்பிச்சு இருந்ததுனாலோ இல்லை அதோட எக் ஒன்று இருந்திருந்தாலோ அது என்ன ஆயிருக்கும், ரீப்ரொடக்ஷன் பண்ணி அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது இல்லாததுனால அந்த ஸ்பீஷீஸே இல்லை. ஸோ அது அப்படி ஒரு ஸ்பீஷீஸ் அது ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், நம்ம கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் வேரியேஷன் ஆஃப் ஆர்கானிசம், நம்மளுக்கு வெரைட்டி கிடைக்கும். ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா, இப்போ மியூல்லாம் லாஸ்ட் இயர் நம்ம படித்தோம் இல்லையா, ஸோ அப்போ அதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு புது வேரியேஷனில் உருவான ஆர்கானிசம்னு சொல்லலாம். ஓகே? ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ரிசல்ட்டாக இருக்குது ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுல. அதுக்கப்புறம் இது மெயினாக எதுக்கு தேவை அப்படின்னா, அடாப்டேஷனுக்கு தேவை. அடாப்டேஷன் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே மாற்றிக்கிறது அடாப்டேஷன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா, இப்போ அது வெதர் கண்டிஷன் மாறுது அப்படின்னா அதோட பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போது இந்த ஜெனட்டிக்கலாக அது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், மாடிஃபை ஆகி அது தன்னைத்தானே அடாப்டேஷன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் எவல்யூஷனுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீ
நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன உயிரினத்துலேருந்து தான் பெரிய உயிரினம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த எவல்யூஷன் அப்படின்னா லைக் வந்து ஒரு அமீபாவில் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி வந்து ஹியூமன் வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா. இதுக்கு இடைப்பட்டதில் எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நம்ம லாஸ்ட் இயர் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த அவ்வளோ ஆர்கானிசத்துக்கும் மெயினாக என்ன வேணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்க தான் அது என்ன ஆகிருக்கு, அந்த ஆர்கானிசம் எல்லாமே புதுசாக எவல்யூஷன் நடந்து புதுசாக உருவாகி வந்திருக்கு. ஓகேவா. தென் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். சரி, மோட் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான வழிகளில் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். எல்லா மோட் ஆஃப் நிறைய மோட்ஸ் இருக்குது. அதில் எல்லா மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு யோசிச்சோன்னா, இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டிஎன்ஏ அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது, தென் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. ஏன்னா டிஎன்ஏ வந்து பேரண்டல் டிஎன்ஏலேருந்து டாட்டரோ இல்லை சன்னோ அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ வரணும் இல்லையா. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கணும், ரெப்ளிகேஷன் மீன்ஸ் என்னது, ரிப்பீட்டடாக அந்த டிஎன்ஏ என்ன ஆகணும், காப்பி ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ ஜெராக்ஸ் மிஷினில் ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம பல ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே டிஎன்ஏ என்ன ஆக போகுது, ரிப்பீட்டட் மோடில் ரெப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. தென் செல் டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா செல் டிவிஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினம் வர முடியும். ஸோ செல் டிவிஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 டைப்ஸ் இருக்குது, மைட்டோசிஸ் அண்ட் தென் மியாசிஸ். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மைட்டோசிஸ்னால் டிவிஷன் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கு, ஏனாவே ஆப்சன்ஸ் அப்படின்னு பேர். தென் மைட்டோசிஸ் அப்படின்னா ஒரு உயிரினம் 2ஆக டிவிஷன் ஆகிறது. அதாவது எக்ஸ்பெஷலி இது வந்து எங்கே நடக்கும்னா சொமேட்டிக் செல்ஸ் மீன்ஸ் பாடி செல்லில் மட்டும்தான் எந்த டிவிஷன் நடக்க போகுது, மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். மியாட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் மட்டும் நடக்கிறது. ஸோ அப்போ அந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஏன்னா ஒரு செல்லுலேருந்து தான் ஒரு உயிரினம் உருவாகணும் அப்படிங்கும்போது, எக்ஸ்பெஷலி நான் சொல்கிறது இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது, அதில் சொல்கிறேன். ஒரு செல்லுலேருந்து ஒரு உயிரினம் உருவாகுது அப்படின்னா அதுக்கு மெயினாக செல் டிவிஷன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் க்ரோத்து, தென் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஸோ ஒரு யங் ஒன்ஸ் உருவாகுதுன்னா அதுக்கும் ரீப்ரொடக்டிவ் யூனிட் வேணும் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபார்மேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது. ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்குது அப்படின்னா பேசிக் ஃபீச்சராக இருக்குது மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில். ஸோ ரீப்ரொடக்ஷனில் 2 மோடில் தான் ஒரு ஆர்கானிசம், ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 2 மோடில் தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல். ஏன்னு வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்கோ அதுக்கு என்ன மீனிங், எஸ்பெஷலி பயாலஜியில் ஏன்னு வார்த்தை எங்கே வந்தாலும் அதுக்கு வந்து ஆப்சன்ஸ் அப்படின்னு மீனிங்கு. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து, சரியா, ஒரு சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஒரு உயிரினம் உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ஒரு மீனிங்காக சொன்னது. தென் இதை வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட். இது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை, வித்தவுட் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட். ஓகேவா, இல்லை வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன் அப்படின்னு போட்டாலும். கேமிட் அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எக்ஸ்பெஷலி ஒரு உயிரினம் இருக்குன்னா அதுக்கு வந்து பாலின செல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இது வந்து பாலின செல் அப்படின்ட்டு பேர், இனசெல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் அப்படின்னாவே அங்கே வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு ஒரு செல் படிச்சிருப்போம். அது வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் செல், அப்படி இல்லைன்னா கேமிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேமிட்னு எதை சொல்ல போகிறேன், நான் ஸ்பெர்மை சொல்கிறேன். அதே மாதிரி ஓவம் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ ஃபீமேல் கேமிட். மேல் கேமிட் ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமிட் ஓவம் அப்படின்ட்டு நம்ம வந்து பிரித்து சொல்லலாம். அப்போது இங்கே என்ன இல்லை, கேமிட்டே இல்லை. ஸோ கேமிட் இல்லாததுனால இது என்ன சொல்ல போகிறோம், கேமிட் ஃபார்மேஷனே கிடையாது. ஒரு உயிரினம் உடஞ்சி 2 இன்னொரு உயிரினமாக மாறப்போகுது. லைக் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான், ஒரு பேப்பர் வச்சுட்டு அடுத்தடுத்த பேப்பர் வரா மாதிரி தான். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ளே ஜெராக்ஸை வச்சோம்னா என்ன லெட்டர் நம்ம வச்சுருக்கோமோ அதே லெட்டர் தான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்க போகுது. ஸோ அதே மாதிரியே இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எந்த ஆர்கானிசம் உடையுதோ அதே ஆர்கானிசம் அதே ஜெனட்டிக்கலோட அப்படியே வந்து
ஃபார்ம் ஆகி வருது. ஸோ இது வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் யூஸ்வலாக எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டாட்டிக் அப்படி இல்லைனா மைட்டாட்டிக் டிவிஷனில் நடக்குது. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மைட்டாட்டிக் அப்படின்னாவே என்னது, இட் இஸ் அ பாடிக்குள்ளே நடக்கிற பாடியில் நடக்கிற டிவிஷன். அதாவது சொமேட்டிக்னு சொல்லலாம் பாடி டிவிஷனை, சொமேட்டிக் டிவிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கே நடக்கிறது தான். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, சொமட்டோஜெனட்டிக் ஆர் பிளாஸ்டோஜெனட்டிக் ரீப்ரொடக்ஷன். ஸோ வந்து உங்களுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு கேட்டால் இப்போ 2 மார்க்கில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிங்கிள் பேரண்ட் வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன் இவ்வளோ எழுதினாலே போதும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்ல போகிறோம். இப்போ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே நம்மளை ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மைட்டாட்டிக் ஆர் மைட்டாட்டிக் டிவிஷன் இன்வால்வ் ஆகுறது எந்த டிவிஷனில் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 1 வேர்ட் கூட கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா, அதாவது மைட்டாட்டிக் டிவிஷன் அண்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் இன்வால்வ் ஆகுற ஒரு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். இது 1 வேர்டுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கே வேறு நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா சொமட்டோஜெனட்டிக், பிளாஸ்டோஜெனட்டிக் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பிளாஸ்டோஜெனட்டிக் அப்படின்னா சொமட்டோஜெனட்டிக் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதணும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரி, இப்போது இது வரைக்கும் ஓவர். தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2 பேரண்ட், இதில் மெயினாக 2 பேரண்ட் இன்வால்வ் ஆகுங்க. அங்கே என்னது, சிங்கிள் பேரண்ட், இங்கே 2 பேரண்ட். அதாவது ஏசெக்ஷுவலில் சிங்கிள் பேரண்ட்டு கேமிட் வித்தவுட் கேமிட் ஃபார்மேஷன், கேமிட்டே இல்லாமல் ஒரு உயிரினத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது. பட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 பேரண்ட் இன்வால்வ் ஆக போகிறாங்க. அது யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்ம் அண்டு ஓவம். அதாவது கேமிட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆக போகுது. ஆகி ஃபியூஷன் மீன்ஸ் சேர போகுது. இந்த கேமிட் சேர்ந்து தான் என்ன பண்ண போகுது, ஒரு உயிரினத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அதுக்கு பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வைல்டு ஃபுல்லாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது. அதாவது டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன நடக்குது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம இதை எதுலலாம் பார்க்கலாம், எந்தெந்த மாதிரியான ஆர்கானிசத்துலலாம் பார்க்கலாம் அப்படின்னா புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்டிஏ அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அதுலேருந்து சிம்பிள் ஆர்கனைசேஷன் உள்ள எல்லா ஆர்கானிசத்துக்குமே என்ன ப்ராசஸ் பார்க்கலாம், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை இன்னொரு நேமும் நம்ம சொல்லலாம். தட் மீன்ஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆர்கானிசத்துக்கு ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னா யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது வந்து ஒரே ஒரு பேரண்ட், யூனி மீன்ஸ் 1, ஒரே ஒரு பேரண்ட்லேருந்து உருவாக போகிறது. ஸோ யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இன்ஹெரிடன்ஸ் மீன்ஸ் கேரக்டர் வந்து இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதோட பண்புகள் எல்லாமே அடுத்த ஆர்கானிசத்துக்கு கடத்திட்டு வர்றது. ஸோ அப்படி கடத்திட்டு வந்தால் அதுக்கு பேர் இன்ஹெரிடன்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ்னால் ஒரு ஆர்கானிசம் உடஞ்சி இன்னொன்று நம்மளுக்கு கொடுக்க போகுது. அதுக்கு பேர் தான் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு பேர் இந்த மாதிரி ஒரே பேரண்ட்லேருந்து வர்றதுனால அதுக்கு யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்ட்டு பேர். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடந்துகிட்ருக்கு. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபிஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் ரீஜெனரேஷன். ஸோ ஃபிஷன் மீன்ஸ் ஒரு பேரண்டல் பாடி இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பேரண்டல் பாடி தான், அதிலிருந்து 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் உருவாகும் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் உருவாகும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃபிஷன். அதாவது ஒரு செல்லுலேருந்து 2 புது உயிரினங்கள் தோன்ற போகுது. அதுக்கு பேர் வந்து ஃபிஷன்னு சொல்ல போகிறோம். இதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், பிளாஸ்மோட்டோமி, ஸ்டெபிலைசேஷன் அண்ட் தென் ஸ்போருலேஷன். அதில் ஃபர்ஸ்ட் பைனரி ஃபிஷன் பார்க்க போகிறோம். பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒரு பேரண்ட் செல் இருக்குது அப்படின்னா அந்த பேரண்ட் செல் என்னவாக மாறப்போகுது, 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிஞ்சு 2 டாட்டர் செல்ஸை கொடுக்க போகுது. ஸோ அப்படி கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் பைனரி ஃபிஷன். இப்போ இந்த பைனரி ஃபிஷனில் மெயினாக 2 செல் டிவிஷன் முக்கியம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஏன்னா செல் டிவிஷன் இருந்தால் தான் ஒரு ஆர்கானிசம் டிவைட் ஆகி இன்னொரு ஆர்கானிசத்தை கொடுக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ். கேரியோ மீன்ஸ் என்னது, அதோட நியூக்ளியஸ் மட்டும் என்ன ஆக போகுது, உடஞ்சி வரப்போகுது. ஸோ அதுக்கு பேர் வந்து கேரியோகைனசிஸ். அதே மாதிரி சைட்டோபிளாசம் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். நியூக்ளியஸ் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கேரியோகைனசிஸ். சைட்டோபிளாசம் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் சைட்டோகைனசிஸ். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இதோட ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படி இல்லைன்னா
பைனரி ஃபிஷன் நடந்ததுக்கப்புறம் கிடைக்க போகிற அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்னா யங் ஒன்ஸு. ஸோ அந்த யங் ஒன்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும். ஐடென்டிக்கல்னால் பேரண்ட் மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம், மேம் அப்போ நம்மளும் நம்ம பேரண்ட் மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம பேரண்ட் மாதிரி இருக்க மாட்டோம். கொஞ்சம் கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஒத்து போகும் நம்ம பேரண்ட் கூட. அப்பா மாதிரி இருக்கிறதுல பாதி அப்பாவோட கேரக்டர் இருக்கும், பாதி அம்மாவோட கேரக்டர் இருக்கும். இப்படி தான் நம்ம இருப்போம். பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இப்போ ஒரு உயிரினம்னா அந்த உயிரினம் மாதிரியே தான் அந்த இன்னொரு ப்ரொடியூஸ் ஆகிற உயிரினமும் இருக்கும். ஸோ அது பேரண்ட்டை பொறுத்து இருக்குது. தென் இதில் இந்த பைனரி ஃபிஷனில் சில டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். ஸோ சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமீபா. ஸோ இப்போ அமீபாவோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ட்ராக்டிவ் வேக்யூல் நியூக்ளியஸ் அண்ட் தென் ஹெலைனேரியா அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸ்குள்ளே உள்ளதை காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல குரோமோசோம் நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் கொஞ்சம் பெருசாகி குரோமோசோம் எலாங்கேஷன் நடக்குது. இந்த இடத்துல எலாங்கேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிக்சர் பாருங்கள், அதில் வேக்யூல் இருக்கும். அந்த வேக்யூல் இப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிஸப்பியர் ஆகுது. வேக்யூல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வெற்றிடம், ஓகேவா? அதுக்கு பேர் இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா கான்ட்ராக்டிவ் வேக்யூல் அப்படின்ட்டு பேர். ஸோ அது இதில் என்ன ஆகுது, டிஸப்பியர் ஆகுது. டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் அங்கே கேரியோகைனசிஸ், அதாவது நியூக்ளியஸ் டிவைட் ஆக போகுது. இந்த ஃபோர்த் ஒன் பிக்சர் பார்த்தா தெரியும், நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது, மேலே பாதி கீழே பாதி போகுது இல்லையா? அடுத்ததில் என்டையராகவே டிவைட் ஆகுது. இப்போ சைட்டோபிளாசம் டிவைட் நடக்குது. அதோட சைட்டோபிளாசம் என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. இதில் ஃபிஃப்த் ஒன் பிக்சரில். ஸோ இங்கே வந்து என்னென்னா கான்ட்ராக்டிவ் வேக்யூல் வந்து அப்பியர் ஆகி லாஸ்ட்டாக என்ன ஆகுது, டாட்டர் அமீபாவை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர், அதாவது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு உயிரினம் ஃபஸ்ட்டு அதோட நியூக்ளியஸை உடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் மெயினாக கான்ட்ராக்டிவ் வேக்யூவில் ஃபஸ்ட்லேயே டிஸப்பியர் ஆகிடுது, காணா போயிடுது. அப்புறம் லாஸ்ட்டில் அப்பியர் ஆகுது. ஃபஸ்ட்டு கேரியோகைனசிஸ் நடக்குது, அப்புறம் சைட்டோகைனசிஸ் நடக்குது, லாஸ்ட்டாக 2 டாட்டர் செல்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் இன் பாரமீஷியம். ஸோ பாரமீஷியத்தோட ஸ்ட்ரக்சர் இது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. எதுக்கு, பாரமீஷியம்ங்கிற ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு 2 நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ நம்ம படித்த எல்லாத்துலேயும் ஒரு ஆர்கானிசம்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு ஆர்கானிசம் மாற்றி சொல்லிட்டேன். ஒரு செல்லுனா அதில் நியூக்ளியஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் இந்த ஆர்கானிசத்துக்கு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு செல் உயிரினம் தானே. ஸோ இப்போ இந்த ஒரு செல் உயிரினம்னா சிங்கிள் செல் ஆர்கானிசத்தில் என்ன தான் இருக்கணும், ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கணும். பட் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 நியூக்ளியஸ் இருக்குது. ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியஸ். தென் ஓரல் குரூன்னு சொல்லுவாங்க. அந்த நியூக்ளியஸ்க்கு மைக்ரோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் ஒரு சி மாதிரி ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது வந்து ஓரல் குரூன்னு பேர். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த ஓரல் குரூ டிஸப்பியர் ஆகுது. இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும். மேக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகும்னா மைட்டோட்டிக்கலி டிவைட் ஆகுது. மைக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆக போகுது, மைட்டோட்டிக்கலி டிவைட் ஆக போகுது. ஸோ டிவைட் ஆனதுக்கப்புறம் நியூ ஓரல் குரூ இந்த எஜ்லேயும் நியூ ஓரல் குரூ ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகி இந்த நியூக்ளியஸும் பிரியுது. ஸோ பிரிஞ்சு நம்மளுக்கு என்ன ஆகுது, நியூ கான்ட்ராக்டிவ் வேக்யூல் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆகி ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸை நம்மளுக்கு அதாவது நியூ 2 ஐடென்டிக்கல் பாரமீஷியம் இண்டிவிஜுவல்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பைனரி ஃபிஷன் பாரமீஷியம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் இப்படி 2ஆக உடையுது இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் லாஞ்சிடியூடினல் பார்க்கலாம். லாஞ்சிடியூடினல்னால் நேராக சரி அது எப்படி ஃபிஷன் ஆகுது அப்படிங்கிறத யூக்ளினா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ யூக்ளினா அப்படிங்கிறது ஒரு வகையான பாசி. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயுமே நியூக்ளியஸ் டிவைட் ஆகுது. நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கானிசம் இப்படி தான் இருக்கும். தென் அதில் வந்து பார்த்தோன்னா குரோமாட்டினோ நியூக்ளியர் பாடிஸ் எல்லாம் கொஞ்சம் டிவைட் ஆக ஆரம்பிக்குது. டிவைட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பேசல் கிரானியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த
ஹார்ட் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா தேர்ட் பிக்சரில். ஸோ அதை வந்து பேசல் கிரானியூல்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் என்ன ஆக போகுது, பிரிய போகுது. ஸோ பிரிஞ்சு நம்மளுக்கு லாஞ்சிடியூடினலாக அப்படியே குறுக்க வெட்டினா இன்னொரு உயிரினமும் உருவாகிடும். ஸோ இதுக்கு பேர் இப்போ வந்து நம்மளுக்கு புதுசாக 2 டாட்டர் யூக்ளினா கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறோம், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒப்ளிக்யூ பைனரி ஃபிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா டைனோஃப்ளாஞ்சலேட், அதாவது செராட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிசம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த அந்த ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிஷன் ஆகியிருக்கு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக ஒரு இர்ரெகுலர் ஷேப் மாதிரி, ஆனால் நடுவில் ஃபிஷன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஒப்ளிக்யூ பைனரி ஃபிஷன் அப்படின்ட்டு பேர். தென் மல்டிபிள் ஃபிஷன் பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் ஃபிஷன் அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் எதை சொல்லியிருக்காங்கன்னா அமீபாவை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அமீபாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 லேயர் சிஸ்ட் வால் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் நியூக்ளியஸு, சைட்டோபிளாசம் இருக்குது. ஸோ செகண்ட் பிக்சர் பாருங்கள். அதில் வந்து குட்டி குட்டியாக என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சைட்டோபிளாசத்தில் நிறைய நியூக்ளியஸ் வந்து குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஈக்குவல் டிவிஷனாக நம்மளுக்கு அது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சைட்டோபிளாசத்துக்குள்ளே குட்டி குட்டியாக என்ன ஃபார்ம் ஆகியிருக்கு, நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியை, தட் மீன்ஸ் அது நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடாது, நியூக்ளியைன்னு சொல்லணும். ஸோ நியூக்ளியை குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து சைட்டோபிளாசத்துக்கு உள்ளே நடக்குது. இதோட ரிசல்ட்டாக என்ன இருக்குன்னா நிறைய குட்டி குட்டி அமீபாஸ் வந்து பேரண்ட்ஸ் ஆர்கானிசத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக அது பேரண்ட்டை விட்டு செப்பரேட் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பேர் வந்து ரிப்பீட்டட் ஃபிஷன் அப்படின்னு பேர். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்பெஷலி நம்ம அமீபாவில் பார்த்தோம் அப்படின்னா அமீபாவுக்கு வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள்னால் என்னது, விரும்பத்தக்காத மாற்றம் ஆர் அந்த பிளேஸில் அது இருந்துச்சுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபாவுக்கு ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சர் கிடைக்காம, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், டிக்ரீஸ் ஆகிருக்கலாம், ஃபுட்டு வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமீபா என்ன பண்ண போகுது, இந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வெளில விடாது. ஸோ இந்த மாதிரி 3 லேயர்டு வாலால் அதெல்லாம் உள்ளே பத்திரமா வச்சுக்கும். ஏன்னா அது ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லைல்ல. இப்போ எல்லா எங்கோன்ஸையும் அது வெளில விட்டுச்சுன்னா ஃபுட்டு பத்தாமல் இல்லை டெம்பரேச்சர் அதிகமாகி அந்த நியூ இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் இறந்து போயிடலாம் இல்லையா. ஸோ டெத் ஆகிடும் இல்லையா. அதனால் அது வெளில விடாது. அந்த டைம் என்ன பண்ணிக்குதுன்னா அதோட 3 லேயர் வாலால் அதை பத்திரமா வச்சுக்குது. ஸோ அதோட ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்பொழுது என்ன பண்ணுது, இந்த 3 லேயர் வாலையுமே லிபரேட் பண்ண போகுது. ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி மைன்யூட் அமீபாவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதுக்கு பேர் சூடோபோடியோஸ்போர் ஆர் அமிபுலியே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேர். ஸோ இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 லேயரால் இது வந்து பாதுகாக்குது. அந்த 3 லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது வந்து சிட்டேனியஸ் சிஸ்ட் வால்னு அதுக்கு பேர். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர், எஸ்பெஷலி இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்சிஸ்ட்மெண்ட். என்ன பேர், என்சிஸ்ட்மெண்ட். தென் அதுக்கப்புறம் அதோடய ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கும் நேம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம் மேம், இந்த 3 வால் இருந்துச்சு, அந்த வால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வால்னால் பிரேக் ஆகும். என்னென்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து இது பிரேக் ஆகி அது வழியாக என்ன பண்ண போகுது, குட்டி குட்டியாக ரப்சர்டு சிஸ்ட் வால்னால் என்னது, உடைய போகுது. உடஞ்சி குட்டி குட்டி எங்கள் அமீபாவை அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகுது. இன்னும் ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இண்டிபெண்டண்ட்டோட லைஃப்பை பொறுத்து இது ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது.